அனைவருக்கும் வணக்கம். 12th மேத்ஸில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் இம்பார்ட்டன்ட் பிஓக்யூ பார்க்குறோம். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஸோ இப்போ நமக்கு டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன்னா நம்ம உள்ளே அப்ளை பண்ணுற வேல்யூ, இதுதான் டொமைன். ஸோ சைன் இன்வெர்ஸில் நமக்கு டொமைன் பார்த்தோம்னா -1 to +1 க்ளோஸ்ட் இன்டர்வல், அதாவது -1 எடுக்கணும் +1 எடுக்கணும். அப்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 வந்து -1 to +1 க்ளோஸ்ட் இன்டர்வலில் இருக்க போது, அதனால் -1 கிரேட் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4னும், ஸோ 1 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4னும் போட்டுக்கலாம். இந்த -4 கேன்சல் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த இன்இக்வாலிட்டியில் எல்லா இடத்துலையும் +4 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 -1 less than or equal to x square minus 4 less than or equal to 1 plus 4. இப்போ பாருங்கள் 4 - 1 3, இங்கே 4 ஆட் பண்ணிக்கணும், சாரி. ஸோ இந்த 4 -4 கேன்சல் ஆகிட்டு வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இங்கே 5, ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இந்த இன்இக்வாலிட்டியில் எல்லாத்தையுமே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா வேல்யூ மாறாது. அப்போ ஸ்கொயர் ரூட் 3 less than or equal to எக்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எக்ஸ்ன்னு கிடச்சிரும். less than or equal to √5. ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வேல்யூ வருமா. இப்போ பாருங்கள், ப்ளஸில் வரும்போது √3 equal to √5ன்னு வரும். அதே போல் நெகட்டிவில் எடுக்கும்போது -√3 less than or equal to x less than or equal to -√5ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு அந்த லிமிட்டுன்னு பார்த்தோம்னா √3லேருந்து √5 வரைக்கும் இருக்கும். அதே போல் நெகட்டிவில் பார்த்தோம்னா -√3லேருந்து -√5 வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். எழுதும்போது ஃபஸ்ட்டு நெகட்டிவில் இருக்க வேல்யூ தான் வந்திருக்கணும், ஓகேங்களா. இல்லை இது ஒமிட் பண்ணிடுங்க. ஆன்சர் வந்து இப்படி எழுதணும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.